ஆசை மோகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி. அது வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கூட சௌரியமாக சந்தோஷமாக இருக்கும். மாறி மாறி பாடுறதே someone to share the joy with அது மாதிரி. ஸோ ப்ராக்டிஸ் நெவர் போரிங். பட் சேலஞ்சஸ் எப்படின்னா we always have to make time ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் அந்த பண்றது. நேரத்துல கற்பனை வந்து நீங்க மாறி மாறி சொரமுடும் ஒரு சமயத்துல ஒரு ஈகோ வந்துருமா? ஈகோலாம் வராது. எனக்கு சின்ன வயசு இல்ல இப்படி பாடலாமே ஆஃப்கோர்ஸ் மேபி we will share ideas. இப்படி பாடலாமே அப்படி பாடலாமே, நீ மொக்கையா பாடாத அப்படி பாட. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ENTs I met அவங்க மீட் பண்ணும்போது அவங்க சொன்னது என்னன்னா கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் தான் மோஸ்டா வாய்ஸை கவனிச்சுக்காத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லாம் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் தான் சொன்னாங்க. ப்ரோக்ராம் அன்னைக்கு நான் கூட இருக்க ஐ வாட் டாக்கிங் ஜென்ரலி. கொஞ்சம் வாய்ஸை நம்ம எனர்ஜி சேவ் பண்ணிட்டா தான் ஈவினிங் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்னு. இல்லை இப்போயோட ட்ரெண்ட் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. இது ஒரு இதுவும் நல்ல பாட்டுக்கும் சரி. எல்லா பாட்டுக்குமே சரி. இன்ஃபேக்ட் அது அந்த லைவ் இந்த நம்ம சோஷியல் மீடியால எல்லாம் லைவ் யூடியூப் லைவ் ஃபேஸ்புக் லைவ் எல்லாம் போகிறதுனால சில பேருக்கு அப்படி தோணி போய்டுறது, நம்ம வந்து வீட்டிலே இருந்து கச்சேரி கேட்கலாமே, வை டேக் தி ட்ரபிள் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். வருஷம் பூரா எப்போ வேணாலும் கேட்கலாம், இப்போ தான் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு. படமாடுமையா சொன்னதை கேள் கண்ணா, தொந்த கிடதிரி தாக்க தரதைய தொம்மென்று அழக படமாடுமையா சொன்னதை கேள் கண்ணா. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இந்த டிசம்பர் சீசனில் பிஸியாக பாடிக்கொண்டிருக்கும் சின்மயா சகோதரிகளை சந்திக்கிறோம். வணக்கம் உமா, வணக்கம் ராதிகா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். உரையாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜம்னு ஒரு பாட்டு ஒன்று ஆரம்பிக்கலாமா? பாரதியார் பாட்டு ஒன்று எடுக்கலாமா? தாராளமா தாராளமா. ஆசை முகம் மறந்து போச்சே, ஆசை முகம் மறந்து போச்சே, ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி. நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், ஏனில் நினைவு முகமறக்கலாமோ. நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், ஏனில் நினைவு முகமறக்கலாமோ. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி. அடாடா. நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் என்ன அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. ஸோ லண்டன்லேருந்து நேராக நம்ம வாவ் தமிழ் ஆஃபீஸு 2 நாள் வந்துட்டீங்கல்ல. லண்டன் மில்டன் கீன்ஸில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பாண்டிங்கன்னு நான் வீடியோ பார்த்தேன். ஆமாம், திருச்செந்தூர் முருகன் கோவிலோட அது நெக்ஸ்ட் இயர் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ அதனால அதுக்கு ஒரு ஃபண்ட் ரேசர் மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இல்லை போயிருந்தோம். ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஆ. அங்கே அங்கே உள்ள கமிட்டிலாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்களே. ரொம்ப அவங்களோட அன்பில் நாங்கள் 2 பேரும் திக்கு முக்காடி போய் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. நாங்கள் ஃப்ளைட்டில் இறங்கின நிமிஷத்துலேருந்து நாங்கள் அங்கேயும் திரும்பி கிளம்புற வரைக்கும் கூடவே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ரொம்ப மெமரபிளாக ரொம்ப பிரமாதமாக இல்லை இருந்தது. அப்ராடில் இருக்கிற எங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருக்காங்கல்ல, அது லண்டனில் இருக்கட்டும், ஃப்ரான்ஸில் இருக்கட்டும், கனடாவில் இருக்கட்டும், அவங்க வந்து நம்ம கலையில் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. பெரிய ரசிகர்களாக இருப்பாங்க போல இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் அதுக்கு முன்னாடி யூஎஸ் கனடா ட்ரிப் இந்த வருஷம் ஆரம்பத்தில் போயிருந்தோம். அப்போவும் ஐ திங்க் Canada. வி ஆல்சோ அந்த அந்த சமயத்தில் கனடாவில் டொராண்டோவில் வந்து வி ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் சிங்கிங் ஃபார் அனதர் ஸ்ரீலங்கன் குரூப்.
அங்கேயும் அதே மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி கலையில ரொம்ப அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த அத- வீட்டு குழந்தைகள்லாம் வந்து பாட்டு கத்துண்டு அவங்கலாம் எங்க ப்ரோக்ராம்க்கு முன்னாடி அவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா நம்ம ஆமா, அது கர்நாடக பார்க்கும்போது ரொம்ப சங்கீதம். ரொம்ப ஆஸ் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அதுவும் போர்ல பாதிக்கப்பட்டு சொந்த ஊரை விட்டு எங்கேயோ போய் அதுக்கப்புறமும் நம்ம கலாச்சாரத்தை விடாத பண்றாங்க பாருங்க. ஆமா. அது பெரிய விஷயம். சரி நம்ம சீசன் இங்க வருவோம். எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் சூடு நிறைய பிடிக்க தொடங்கி இருக்கு. இப்பதான் நேத்துக்கு தான் பாரதிய வித்யா பவன்ல பாடினோம். வெரி குட். ஸோ ஆஸ்பிஷியஸ் ஸ்டார்ட் டு த சீசன். நிறைய பாடுறீங்க. நான் பார்த்தேன் உங்க ஷெட்யூல் பார்த்தேன். அதுதான் ஜான்வரி வரைக்கும் போகுது. டிசம்பர் சீசன் பேரு. நவம்பர்ல ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு ஜான்வரி வரைக்கும் போயிட்டே இருக்கு. நிறைய சபா, நிறைய பேர் பாடுறா. ஸோ அப்படியே பரபரப்பா இருக்கு சென்னையே இந்த டைம்ல. சீசன்ல வந்து சில பேருக்கு நல்ல கூட்டம் வருது. சில பேருக்கு கூட்டமே சுமாரா தான் வருது. இது என்ன கணக்குல இப்படி போகுது? இல்ல இப்பயோட ட்ரெண்ட் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. ஆ. இது இதுவும் நல்ல பாட்டுக்கும் சரி. எல்லா பாட்டுக்குமே சரி. இன்ஃபேக்ட் அது அந்த லைவ் இந்த நம்ம சோஷியல் மீடியால எல்லாம் லைவ் யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் எல்லாம் போறதுனால சில பேருக்கு அப்படி தோணி போயிடுறது. நம்ம வந்து வீட்டிலே இருந்து கச்சேரி கேட்கலாமே, வை டேக் தி ட்ரபிள் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். வருஷம் பூரா எப்போ வேணாலும் கேட்கலாம், இப்போதான் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சில பேர் வெறும் இந்த டாப் மோஸ்ட் மியூசிஷியன் மட்டும் கேட்டால் போதும், மீதியெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை அந்த மாதிரி தெரியல. நம்மளுக்கு ரசிகர்களோட மென்டாலிட்டி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ இருக்கிற ஆமா. காலகட்டத்தில். அதுவும் இது ஒரு ப்ரொலாங்டு டியூரேஷன் போறது. கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு தட் நடக்கிறது. இஸ் ட்ரூ. எல்லாருக்குமே ஆஃபீஸ் போற வேலை, ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ நிறைய வீட்டு சூழ்நிலையும் அதுக்கு ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமானதுக்கு மட்டும் வந்துட்டு மீதி வந்து மிஸ் பண்றோமே, மேபி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம். பட் நாங்க குழந்தைங்களா இருக்கும்போது டிசம்பர் சீசன் கச்சேரி கேட்கறதுக்குன்னு வி யூஸ் டு கம் ஃப்ரம் பாம்பே. நீங்க பாம்பேல இருந்தீங்கல்ல? ஆமா. ரொம்ப வருஷம். அதாவது உங்க சைல்ட்ஹுட் டேஸ். சைல்ட்ஹுட் டேஸ். அப்புறம் தான் இங்க வந்தீங்க. ஆமா சங்கீதத்துக்காக இங்க வந்தீங்கல்ல? ஆமா. இப்போ வந்து நீங்க கச்சேரிகள் பண்ணும்போது சில பேர் வந்து நிறைய உருப்படிகள் கேட்கணும்னு வராங்க. நிறைய உருப்படி இருக்கணுங்கிறாங்க. ஒரு கச்சேரி வந்தா ஒரு 15 பாட்டாவது கேட்கணும்னு நினைக்கிறாங்க. 10, 15 பாட்டா கேட்கணும். சில பேர் வந்து சும்மா என் பாட்டை அடுக்குறேன், விஸ்தாரமா பாட தெரியலையா அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு போறாங்க. இது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க 2 பேரும்? ஆர்டிஸ்டோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது அது ஆல்சோ கொஞ்சம் வந்து ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா ரசிகர்கள்னு பார்க்கும்போது எல்லா டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வரும். வி ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி. எல்லாருமே முக்கியம் தான். அப்போதான் அந்த சந்தோஷமா அவங்க போகும்போது தான் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அது. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு. பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அரியக்குடி ஃபார்மேட்டில் கீர்த்தனையும் ஏன்னா 2 பேர் பாடும்போது சிட்டையாக பாடுறதுன்னு இருக்கு. ஸோ உருப்படிகள் எல்லாமும் பாடுவோம். எந்த இடத்துல நம்ம வந்து டீட்டெயில்டாக Elaborate. பாடணுமோ இலாபரேட் பண்ணுமோ ராகம் நிரவல் ஸ்வரத்தில் நாங்கள் வந்து எப்போவுமே இன்ஃபேக்ட் சின்ன வயசுலேருந்து நாங்கள் குறைச்சதே கிடையாது. அதை எவ்வளோ இலாபரேட்டாக பாட முடியுமோ பாடுவோம். இன்ஃபேக்ட் எங்கள் பாட்டிலாம் கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் ரொம்ப நேரம் நிரவல் பாடுறீங்களே, கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து நேரவே பாட மாட்டேங்கிறாங்க. அதையும் சொல்லுவாங்க. அதுவும் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும்ல. நம்ம வி கேன் see வாட் ஒர்க்ஸ் ஃபார் அஸ் அண்ட் வாட் அப்பீல்ஸ் டு தி ஆடியன்ஸ் பார்த்து நம்ம பண்ணலாமே. ஆனால் எங்கள் ஸ்கூல்லாம் ஜென்ரலாகவே கர்நாடிக் மியூசிக்கில் அந்த நிரவல் ஸ்வரம் மனோதர்மத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது சார். கச்சேரின்னு வரும்போது யூ ஹேவ் டு சிங். அது ஆமா, அந்த வந்து detailed-ஆ- இமேஜினேஷன் தானே இந்த அதுதானே நம்மளோட வித்வத்தை வந்து வெளியில காமிக்கும். அதுவும் கேட்குறவளுக்கும் தெரியும். கண்டிப்பா இப்போ வந்து இவ்வளோ 2 பாட்டு பாடிட்டாங்க, அடுத்தது ததறின்னு என்ன அப்படின்னு ஆரம்பிப்பான்னு அவளுக்கே தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஸோ வந்து அவளும் ஓரளவு எஜுகேட் ஆயிடுறாள். இவ்வளோ கச்சேரி கேட்குறவாளுக்கு இது வரும் அது வரும் தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ நம்மளோட கடமையும் கூட. ஏன்னா எல்லாம் உருப்படியே பாடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம அப்படியே பாடிட்டு இருந்தோம்னா அப்புறம் எப்போ அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்போஜர் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால சொல்ல போனா பாடுறவங்களுக்கே போர் அடிக்கும். ஆ. எவ்வளவு நாள் தான் இப்படியே பாடி வெறும் அது கச்சேரின்னு பேர் இல்லையே, வெறும் பாட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு பேரு. நம்ம வந்து இந்த மனோதர்மம் எக்ஸ்ப்ளோர் பண்றது எங்களுக்கும் அதுதான் ஒரு சேலஞ்சா இருக்கும். அதனால விரும்பி நாங்க பாடுவோம். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம தப்பா பாடினா கூட சரி, நம்ம ரொம்ப மேலே போய் விஸ்தாரம் பண்ணி எலாபரேட்டாக பாடும்போது சுதி விலகும், இந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டி பாடணும். அந்த பாதுகாப்பாக பாடக்கூடாதும்பாங்க. சில பேர் பாதுகாப்பாக தான் பாடணும்பாங்க. அது ஆக்சுவலி அது எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணும்போது ஒரு மெட்டிகுலஸாக லிஸ்ட் போடுவோம். இது பிளான் பண்ணுவோம். அந்த பிளான்குள்ளே நம்ம பாடுவோம். பட் ஸ்லோலி நம்மளுக்கு அந்த வீட்டில் சாதகம் பண்ணி அண்ட் கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக மேடையிலே நம்ம வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இதை புஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இது வேண்டாம், இது பாடலாம் இந்த அப்படி இடத்துக்கு. சொல்லல. நான் மனோதர்மத்திலேயே சொல்றேன். இதை இன்னும் கொஞ்சம் இப்படி விஸ்தாரம் பண்ணலாம், இல்லை இது ஓஹோ. வேற ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் பாடி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ரீச் புஷ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ற கெப்பாசிட்டி ஒரு சர்டன் கச்சேரி லெவல் ஒரு நம்மளோட வித்வத் ஏற ஏற அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும்.
வரும். அதுதான் எங்களுக்கும் சேலஞ்சிங்கா இருக்கும். கச்சேரி மேடையில் உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு இது மாதிரி பாடினா தான் சரியா வரும் அப்படின்னு நினைப்பீங்களா? அல்லது உங்க பிளான் படியே போவீங்களா? பிளான் படி ஆரம்ப காலத்துல பண்ணுவோம். ஏன்னா, அப்போ வந்து இது கரெக்ட்டா பிளான் பண்ணியிருக்கோம். இது பாடணும், இத முடிச்சுடணும்னு. அது வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்ப எப்படின்னா, நம்ம ஒரு 2 பாட்டு பாடுறதே ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் அத ரிசெப்டிவா இருக்கா, எவ்வளோ தூரம் அவங்களுக்கு புரியுறதுங்கிறது நம்ம ஓரளவுக்கு கணக்கு போட முடியும். அத பார்த்துன்னு டெஃபினட்டா மாத்த வேண்டிய சூழ்நிலை நெறையாட்டி வந்திருக்கு. கம்ப்ளீட்டா நம்ம இந்த ஆமாமா. கிறிஸ்டியன் நாங்க ஆனா பேசிக்கா ஒரு பிளானோட போவோம். பேசிக் ஒரு ஸ்கெட்ச் பேசிக் எல்லாருக்குமே. ஸ்கெட்ச் ஒரு இது பாடினா இன்னைக்கு எங்களுக்கு தோணும். இது பாடினா நல்லா இருக்குமே. நம்மளுக்கு ஒரு ஒரு எந்தூசியாசம்ல இது பாடணும்னு தோணும் இல்லையா? ஒரு பேசிக் பிளான் வச்சுப்போம். பட் அங்க போய் இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு சில சேஞ்சஸ். பேர் சொல்லுவா, "உங்க சண்முக பிரியா போன வாட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அதே திரும்பி பாட முடியுமான்னு?" அப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவாள திருப்திப்படுத்துறது எங்க கடமை தான். ஸோ பேஸ்ட் ஆன் ஆடியன்ஸ் விருப்பங்கள் நாங்க அது மாதிரி கூட மாத்துவோம். சம்டைம்ஸ் மைக் ஏன்னா அது அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் எய்தர் மேக்ஸ் ஆர் பிரேக்ஸ் அ கான்சர்ட் இஸ் மைக். அந்த நம்ம சவுண்ட் சிஸ்டம் அது சம்டைம்ஸ் சில நேரத்தில் ஏதாவது ஒரு சில கச்சேரியில் நம்ம ஏதாவது மக்கர் பண்ணுற மாதிரியோ இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி அது அந்த சவுண்ட் ப்ரொடக்ஷன் இல்லைன்னு இருந்ததுன்னா அது தகுந்த மாதிரி கொஞ்சம் லிஸ்ட்டே அதுக்கு தகுந்த மாதிரி கூட மாற்றிருக்கோம். ரொம்ப கீழே வர பாடுற பாட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் களை கட்டாது. அதெல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மைக்கு மக்கர் பண்ணிட்டுன்னு அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணும். பிரைட்டாக பாடினா தான் கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் காமன் மேனோட பல்ஸ் எல்லாம் யோசனை பண்ணி தான் பாடணும். அதை விட்டுட்டு நான் வேற மாதிரி நான் போகிறேன்னா அது கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு லெவல் வேணும். நம்ம மேலே அச்சீவ் பண்ணால் தான் அதையும் கேட்பான். பட் அதே சமயத்தில் தெரிஞ்ச பாட்டு தான் பாடணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் கரர் பிரியா பாடினீங்கன்னா உடனே சக்கனி ராஜா இல்லை பக்கால நல்படி தான் நினைக்கிறாங்க இல்லையா? ஆமா. அதை தாண்டி நீங்கள் கரர் பிரியாவில் புதுசாக ஒன்று பாடினீங்கன்னு வச்சுங்களேன், அவன் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறான். இந்த பட் பிரச்சனை ஆனால் வருது. நாங்கள் வேற வழி சம்டைம்ஸ் நாங்கள் பாடத்தான் பாடுவோம். ஏன்னா எங்களுக்கும் சிஎஸ் ஆர்டிஸ்ட் எங்களுக்கும் எல்லாமே ஒரு மொனாட்டனஸாக இருந்ததுன்னா எங்களுக்கே ஒரு போர்டம் வந்துடும். ஒரு கரகரப்பிரியான்னு எடுத்துட்டா ஒரு டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கு? ஒரு பக்கம் போர்டம் வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பாட்டு நம்ம பாடணுமே அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கும் எங்களுக்கு அது இருக்குமே. இன்ட்ரெஸ்ட் அதுதான். அப்போ அதனால நாங்கள் எவ்வளோ வித்தியாசமாக பாட முடியுமோ பட் pick out அதாவது பண்ணி- பேலன்ஸ் இருக்கணும். அதாவது எல்லாத்தையும் புதுசா பாட முடியாது. எல்லா ஐட்டம்ஸும் ஐ மீன் தெரிஞ்ச It ஐட்டம்ஸே has பாட to be a முடியாது. good mix. பாடி பழைய கேட்ட பாட்டுகள், புது பாட்டு, வித்தியாசமான புது ராகங்கள், தெரிஞ்ச ராகங்கள் எல்லாம் கலந்து தான் பாடுவோம். இல்லை நானே கேட்கும்போது ஆடியன்ஸ் உட்காந்து கேட்கும்போது எவ்வளோ கீர்த்தனை இருக்குது, எதையோ பாடுறாளே அப்படின்னு ஒன்றே ஆரம்பிப்பாங்க. எல்லாரையும் இது சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம்தான். எங்களுக்கு ஆசை தான் என்ன ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு முக்கியம். கேட்க வந்த அத்தனை பேரும் எங்களுக்கு முக்கியம். அண்ட் வி ட்ரை ஆர் பெஸ்ட். மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பகவான் இஷ்டம் தான் அது. 2 பேரா பாடுறதுல என்ன சௌரியம் இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு? சௌரியங்கள் நிறைய இருக்கு. இப்போ அந்த ரெண்டு ஒருத்தர் வாய்ஸ் கேட்கும்போது இன் யூனிசன் கேட்கும்போது அது நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை பாடுறவங்க எங்களுக்கு நல்லா இருக்கும், பாடுற உங்களுக்கு நான் சொல்றேன். எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை என்னன்னா 2 பேர் கான்சியஸாக இருக்கணும். 2 பேருமே இல்ல சேலஞ்சஸ் எப்படின்னா நாங்க 2 பேரும் சிமிலர் வேவ் லென்த்ல கரெக்டா பாடணும். நான் ஒண்ணு பாடி அவன் ஒண்ணு பாட முடியாது. ஆமா அதே மாதிரி ஒரு மொத்தம் இந்த இடத்துல 3 சங்கதி போறோம்னு நீங்க நினைக்கிறீங்க, இன்னொரு சங்கதி ஒன்று இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, அப்ப சிக்கல் வரும்ல. இது ஆக்சுவலி ஒரு குரூப்பா பாடுறவால ரொம்ப பக்காவா ரிஹர்ஸ் பண்ணுவா. பட் கர்நாடிக் மியூசிக்ல அவ்வளோ ரிஹர்ஸ்னு பண்ணா அதோட இன்ஹெரண்ட் சார்ம் குறைஞ்சிடும். ஸோ ஒரு பாட்டு எடுத்து அதோட போற ஃப்ளோல நாங்க வந்து சம்டைம்ஸ் இப்போ ஆசை முகம்ல நாங்க பாடுறதே இது அடுத்து இது ஒரு தடவை போறோம் அடுத்தது போயிடலாம் அப்படி திரும்பி பார்த்தாலே அவளுக்கு தெரிஞ்சிடும். எங்க அல்ல அவ திரும்பி பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க. சின்ன வயசுல இருந்தே சேர்ந்து தானே சார் பாடுறோம். அதனால இன்ஃபேக்ட் நான் மட்டும் இல்ல எல்லா சிஸ்டர்ஸ் ஆமா. பிரதர்ஸ் சிப்லிங்ஸ்க்கு அந்த அந்த ஒரு ஒரு வேவ் லென்த் அந்த சிங்க் இருக்கும் 2 பேருக்கு. அதே சமயம் சுரம் போடும்போது நிறைய சௌரியங்கள் இருக்கு, 2 பேரும் மாற்றி மாற்றி போடும்போது. அது வீட்ல பிராக்டிஸ் பண்றதே கூட சௌரியமா சந்தோஷமா இருக்கும். மாறி மாறி பாடுறதே someone to share the joy with அது மாதிரி. ஸோ So பிராக்டிஸ் it's never செஷன்ஸ் boring. பட் challenges எப்படின்னா we always have to make time 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் அந்த பண்றது. நேரத்தில் கற்பனை வந்து 2 மாறி மாறி சுரம் போடும்போது ஒரு சமயத்தில் ஒரு ஈகோ வந்துருமா? ஈகோலாம் வராது சார். ஏன்னா சின்ன வயசு இல்ல இப்படி பாடலாமே ஆஃப் மேபி we will share ideas இப்படி பாடலாமே அப்படி பாடலாமே நீ மொக்கையா பாடாத அப்படி பாட அதெல்லாம் வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் growing up as sisters. அது மாதிரி சொல்லிப்போம் பேசிப்போம் அதுக்கப்புறம் அது மாதிரி நோ மேஜர் இஷ்யூஸ் மேஜர் இஷ்யூஸ் ஈகோ இஷ்யூஸ்லாம் வராது. ஆஹா. நீங்கள் வந்து நிறைய சகோதரிகளை கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச சகோதரிகள் ஏன்னா சோழமங்கலம் சிஸ்டர்ஸு, ராதா ஜெயலட்சுமி அப்படின்னு ஆரம்பிச்சு சேலம் சிஸ்டர்ஸு, அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் ஜென்ஸில் வந்து பிவி ராமன், பிவி லட்சுமணன், ஆலத்தூர் பிரதர்ஸு, இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. மல்லாடி பிரதர்ஸ், ஹைதராபாத் பிரதர்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இறந்துட்டார்னு நினைக்கிறேன் ஹைதராபாத் பிரதர்ஸில்.
நீங்க யாரை ரொம்ப ரசிச்சீங்க? இப்ப ரசிச்சீங்க. நாங்க பார்த்தது வந்து பாம்பே சிஸ்டர்ஸ். ஆ. பாம்பே சிஸ்டர்ஸ் ரொம்ப ரசிச்சோம். அவங்க பாடாத சப்ஜெக்ட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் டிவோஷனல் ஸ்லோகங்கள்னு பார்த்தாலும் வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ். அதே மாதிரி கச்சேரிகளும் ஏராளமான கச்சேரிகள். நாங்க வந்து இன்ஃபேக்ட் நாங்க சின்ஸ் வி க்ரூ அப் இன் பாம்பே, அங்க எல்லா கச்சேரிகளுக்கும் எங்க அம்மா, அப்பா கூட்டிட்டு போவாங்க எங்கள. அப்போ அந்த மாதிரி there was a question answer session பாம்பே சிஸ்டர்ஸோட கேட்குறாங்க, நீங்க எப்படி உங்க வாய்ஸ் எல்லாம் பார்த்து ஐ ரிமெம்பர் எப்படி நீங்க உங்க வாய்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க எல்லாம் கேட்டதுக்கு, இல்லை நாங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம், ரொம்ப ஆயிலெல்லாம் சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரிலாம் தேவர் ஆன்சர் பண்ணினது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நாங்க அவங்களோடது நிறைய நாங்க கேட்டிருக்கோம். எங்களுக்கு க்ரோயிங் அப் எங்களுக்கு டு சி சிஸ்டர்ஸ்னு பார்க்கும்போது அவங்க இருந்தாங்க எங்களுக்கு. ஒரு கட்டத்துல வந்து நம்ம வந்து திடீர்னு நினைச்சு பார்த்தா எம்.எஸ். சுப்புலட்சுமி ராதாவும் பாடுறாப்புலயே ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. இல்ல? அந்த மாதிரி அந்த வாய்ஸ் அப்படி கரெக்டா போகுது. பி.வி. ரமன், பி.வி. லட்சுமிலாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். நம்ம எவ்வளோ நம்மளுக்கு இருக்கு. இப்போ அதுவும் ஆஃப் லேட் இப்போ தட்டினா யூடியூப்ல எல்லாமே வந்துடுதே சார். ஆலத்தூர் பிரதர்ஸ், ஹைதராபாத் பிரதர்ஸ். அதான் அந்த 2 பேரா பாடும்போது அந்த கொடுத்து வாங்கி பாடுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நிறைய சௌரியங்கள் இருக்கு. சரி, நீங்க 2 பேரும் ஊத்துக்காடு வேங்கடகவியோட பாட்டுக்களை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறீங்கங்கிறது சங்கீத வட்டாரத்தில் எல்லாருமே பேசிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நீங்க ஊத்துக்காடு வேங்கடகவியோட பாட்டுகளில் எனக்கு தெரிஞ்சு சந்தானம் சார் வந்து நிறைய பாடுவார். சந்தானம் நிறைய பாடுவார். அப்புறம் சுதா ஓரளவு நிறைய பாடுவாங்க. எம்எல்வி பாடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள எங்க சார் வாத்தியார் பாடுவாரே சார், சேஷகோபாலன். சேஷகோபாலன் பாடுவார். நான் அதை சொல்ல வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. சேஷகோபாலன் நிறைய பாடுவார். நீங்களும் ஊத்துக்காடை வந்து அது வந்து நிறைய பேர் ஊத்துக்காடை சரியா பாட மாட்டேங்கிறாங்க இப்போ சமீப காலத்தில். நீங்க அதை விடாத பாடுறீங்க. அந்த பெரிய எவ்வளோ treasure அது. பெரிய ஒரு கம்போசர். அதுவும் வந்து கிருஷ்ணனே அவருக்கு கண்ணு முன்னாடி சாட்சாத்காரமாயி அவர் எந்த ஒரு மனநிலையில இருந்தார்னா அப்படி ஒரு ராகபாவத்தோடையும் அந்த அந்த லிரிக்ஸ், அந்த அந்த ஃப்ளோ ஆஃப் லிரிக்ஸ் அண்ட் த பிளெண்ட் ஆஃப் ராகம் இன்டு இட், இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதில் ஜதிகள் வேற எல்லாம் எவ்வளோ ஒரு அது எந்த ஒரு ஒரு டிரான்சென்ட் பண்ணின ஒரு லெவல் இருந்ததுன்னா அவர் அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அது கண்டிப்பாக நம்ம பாட வேண்டிய கடமை நம்மளுக்கு. அதுவும் அது அவ்வளோ எளிமையான லிரிக்ஸ், யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணன் கூட பேசுற மாதிரி அது மாதிரி தான் ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் ரிலேட் பண்ணி அவளுக்கும் அந்த ஒரு குதூகலம் வந்துடும் பாடுறதையோ கேட்கறதையோ. பால்மணி பாடலாமா? பாடலாமே. சொன்னதே கேள் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. எங்க அம்மா எதேச்சா பேசும்போது இப்படி ஒரு பாடல் இருக்கு. எப்படின்னா யசோத கிருஷ்ணன்ட்ட சொல்றாளாம், நீ போகாத, நீ வந்து ரொம்ப வயல் தாண்டி எல்லாம் அல்லை அயல் தாண்டி போகாத, ஏதோ சம்திங். அம்மா வந்து குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், நீ வந்து இருட்டி போயிடும், நீ சீக்கிரமா திரும்பி வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். சொன்னதை கேள் கண்ணா. என்ன ரகம் அது? பந்தூராளி. அது ஒரு 2 லைன் பாடிட்டு அதுக்கப்புறம் பால்வடி முகம். சொன்னதை கேள் கண்ணா, சொன்னதை கேள் கண்ணா, கண்ணா சொன்னதை கேள் கண்ணா, கண்ணா சொன்னதை கேள் கண்ணா, தோம் தகிடதிரி தாக்கதரதைய தொம்மென்று அரவ படமாடுமையா, சொன்னதை கேள் கண்ணா, தொம் தகிடதிரி தாக்கதரதைய தொம்மென்று அரவ படமாடுமையா, சொன்னதை கேள் கண்ணா. ரொம்ப அழகான பாட்டு. ஸோ இது கூட நிறைய பாடுறீங்கல்ல? கண்டிப்பாக ஒரு கச்சேரியிலன்னு எடுக்கும்போது இஃப் பாசிபிள் இதுலேயோ இல்லை அந்த துக்கடா செக்ஷன்லேயோ ஒரு ஊத்துக்காடு, ஒரு முத்தைய பாகவதர், ஏன்னா எங்கள் ஸ்கூல் இல்லையா அது மாதிரி கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு we are a little biased towards favorites. வெளிநாடுகளில் போனீங்கன்னா அங்கே நம்ம தியாகராஜ கீர்த்தனை, முத்துசாமி தீட்சிதர் இதெல்லாம் கேட்குறாங்களா? அல்லது தமிழ் பாட்டு தான் நிறைய கேட்குறாங்களா? ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னா நம்ம கொஞ்சம் நிறைய தமிழ் அதிகப்படி பாடினா அங்கே அவங்க ஆகும். மற்றபடி நம்ம ரெகுலர் சபா ப்ரோக்ராம்ஸ்னா எல்லாமே கலந்து பாடுவோம். மோர் ஆஃப் ட்ரினிட்டி, தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், அப்புறம் பாபநாசம் சிவன் எல்லாமே கலந்து பாடுவோம். சிவன் பாவநாசன். ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஆர்கனைஸ் பண்ணதுன்னா தமிழ் நிறைய இருக்கும். கொஞ்சம் ஆமாம், மெஜாரிட்டி தமிழ் இருக்கும். சரி, நீங்கள் 2 பேரும் பாடுறதுக்கு ஏதாவது வாய்ஸ் ட்ரைனிங் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா? அது வாய்ஸுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக தான் பண்ணுறீங்களா? மெயின்டைன் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு சாதாமத்துக்கு வந்து அகார சாதம் அதெல்லாம் நாங்கள் யூஸ்வலி பண்ணுவோம். கொஞ்சம் ரொம்ப பேசாமல் இருக்கணும், அந்த ஃபோனில் ரொம்ப நேரம் கூவி கூவி பேசுறது
அதெல்லாம் பண்ணக்கூடாது. சின்ன குரல்ல பேசணும், கத்தக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த இஎன்டிஸ் ஐ மெட் அவங்க மீட் பண்ணும்போது, அவங்க சொன்னது என்னன்னா, கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் தான் மோஸ்ட்டா வாய்ஸ கவனிச்சுக்காத ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்லாம் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் தான் சொன்னாங்க. இஎன்டில. ஏன்னா, யூ டோன்ட் கேர் ஃபார் யுவர் வாய்ஸ் ஆர் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அவேர்னஸ் கிடையாது. அது ரொம்ப அந்த அதில இருக்கிற அந்த ப்ரெஷியஸ் குவாலிட்டிய புரிஞ்சுக்கிறது கிடையாது. மைக் சிஸ்டம்ஸ், சவுண்ட் சிஸ்டம் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் I mean, ஒரு இடத்துல எவ்வளோ நல்லா இருக்கும். இருக்கணுமோ அவ்வளோ இல்லாதக்கு ரொம்ப சப்ஸ்டாண்டர்டா இருக்கிற இடத்துல எல்லாமும் இறஞ்சு கத்தி பாடுற ஒரு 3 மணி சூழ்நிலை. நேரம் 4 மணி நேரம் பாடுறது பாடுறது. வாய்ஸ் அபியூஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு அவங்களோட அபிப்பிராயம் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டதுலேருந்து இட் வாஸ் an ஐ ஓப்பனர் ஃபார் அஸ். ஸோ நாங்க அதனால கூடிய வரைக்கும் ரொம்ப கத்தினா அம்மா எது கத்துற அப்படின்னு சவுண்ட் வரும். அதனால கொஞ்சம் குழந்தைங்க கிட்ட ஸ்க்ரீம் பண்ணாம கத்தாம டென்ஷன் படாம இன்ஃபேக்ட் ப்ரோக்ராம் அன்னைக்கு நான் கூடிய வரைக்கும் ஐ அவாய்ட் டாக்கிங் ஜென்ரலி. கொஞ்சம் வாய்ஸ் நம்ம எனர்ஜி சேவ் பண்ணிட்டா தான் ஈவினிங் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்னு. ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கணும். கொஞ்சம் டயட்ல வந்து எது நம்ம பர்சனலி யாருக்கு எது சூட் Suit ஆகுமோ ஆகுதோ. அதை சாப்பிடணும். சூட் ஆகாதது சாப்பிடக்கூடாது. ரெகுலராகவே இந்த இதை ஃபாலோ பண்ணணும். எஸ். அது தவிர ஆஃப்கோர்ஸ் ப்ராக்டிஸ்ல நம்ம வந்து அவ சொன்ன மாதிரி ஆகார எல்லா சாதகம் பாடுறது, வித்தியாசமா ராகம் பாடுறது, நின்னு ஒரு ஸ்வரத்துல ஒரு ஸ்ருதியில ஸ்வரமா நிக்கிறது. ஸ்ருதியில நின்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இந்த பிராக்டிஸ் பண்ணுவீங்க? நேரம் பாக்குறது கிடையாது சார் எங்களுக்கு. தட் இஸ் சங்கீதம்னு நம்ம உட்கார்ந்தோம்னா நான் எவ்வளவு மணி Time நேரம் போறது தெரியாது. போறதே தெரியறது இல்ல. பட் இந்த ஒரு இப்போட காலகட்டத்துல ரொம்ப அப்படியே மை மறந்து தபஸ் பண்ற லெவல்ல பாடுறதுக்கும் சம்டைம்ஸ் விட்டு தான் டைம் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு மேல ஈஸியா நாங்க உட்காந்தானா மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு இல்லாம நாங்க எழுந்துக்கிறதே கிடையாது. இப்போ மினிமம். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் வாய்ஸை கவனிச்சுக்கிறது இல்லை அப்படின்ட்டு. இந்த விஷயத்துல ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸ்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க வாய்ஸ் வந்து ஒரு சாதாரண வித்வான் கூட அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஏன் அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? ஹிந்துஸ்தானி வித்வான்கள் யாராக இருந்தாலும் சரி, அது ஃபீமேல் மேல் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு கச்சேரியில் உட்காந்து அதை மெதுவாக அந்த வார்மிங் அப் பண்ணி எடுக்கும்போது அது சார் ரொம்ப அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அந்த மாதிரி அவங்க நிறைய லாங் ஆலாப்ஸ்லாம் பாடுவாங்க. அவங்க ஆலாப் பண்ற ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆலாப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி இல்லை. நம்மளோட மோர் ஆஃப் காம்போசிஷன்ஸ் இன்க்ளூட் பண்றோம். ஸோ ஆரம்பத்தில் விறுவிறுப்பா பாடணும். நிறைய லிரிக்ஸ் உள்ள பாட்டு உங்களுக்கு நிற்கவே இடம் இருக்காதே, பாடிட்டே தானே இருப்போம். அது வந்து அந்த டிஃப்ரெண்ட் Structure of ஸ்டைல். concert திஸ் இஸ் வேற மாதிரி. டிஃப்ரெண்ட் ஆமா. ஸ்டைல். பட் குரலை மாத்துக்கணும்னு நம்ம சொல்றது வந்து ரொம்ப இறைஞ்சு பாடாதக்கி, ரொம்ப ஓவர் ஷவுட்டிங் இல்லாதக்கி, நல்ல சவுண்ட் சிஸ்டம் வச்சு அந்த த குவாலிட்டி ஆஃப் ஆடிட்டோரியம்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா பாடுறவங்களுக்கு ரொம்ப சௌரியம். பழைய நல்ல சினிமா பாட்டுகளையும் கர்நாடிக் மியூசிக்கில் பாடக்கூடாது. நல்ல கச்சேரி இல்லையா? கச்சேரியில் ஏன் பாடக்கூடாது? ஏன் அதாவது ரொம்ப காலமாக நீங்கள் வந்து ஒரு 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 ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறீங்க. பட் நல்ல சாங்ஸ் இருக்குது. இப்போ மாதவி பொன் மயிலால் மாதிரி பாட்டுகளை ஏன் கச்சேரியில் பாடக்கூடாது? நல்ல கொஸ்டினா இருக்கு.